சிங்கிள் ஃபேஸ் இமர்ஷன் கூலிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் என்ன இருக்கும் காம்பனண்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஒரு சிடிசி, ஒரு கூலண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கூலிங் டிஸ்ட்ரிபியூஷன் யூனிட் ஆர் கூலண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் யூனிட் சொல்லுவாங்க, அது ஒன்று இருக்கும். அது உள்ள ஒரு கூலண்ட் பம்ப் இருக்கும், அப்புறம் ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சர் இருக்கும். ஸோ இதை தவிர்த்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா ரேக் சைடு வந்தீங்கன்னா அந்த ஒரு ரேக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரேக் வந்து ஃபுல்லாக ஏர் டைட்டடாக இருக்கும். ஒரே ஒரு பக்கம் மட்டும் ஓப்பன் தான். ஸோ டாப்பில் ஓப்பன் இருக்கும், சரிங்களா? டாப்பில் ஓப்பன் இருக்கும். ஸோ உங்களுடைய எனி டிவைசஸ் வந்து நீங்கள் ஃப்ளக் இன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஃபுல்லாக லிக்விட் இருக்கும், ஃபுல்லாக கூலண்ட் வந்து ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த கூலண்ட் வந்து சிங்கிள் ஃபேஸ் கூலண்ட், நான் சொன்னாலும் சிங்கிள் ஃபேஸ் கூலண்ட்டாக இருக்கும். ஸோ ஜென்ரலாக இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இப்போ உங்கள் சிடிசி சொன்னேன்ல, இந்த சிடிசியில் நான் என்ன சொன்னேன், கூலண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் யூனிட்டில் கூலண்ட் பம்ப் இருக்கும், ஹீட் எக்ஸ்சேஞ்சர் இருக்குலாம் சொன்னேன். ஸோ இந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சரோட ஒரு பார்ட், ஓகே, ஹீட் எக்ஸ்சேஞ்சரில் எப்பயுமே ஒரு ரெண்டு ஃப்ளூயிட் வந்து ஹீட் எக்ஸ்சேஞ்ச் அங்கே பண்ணிக்கும். ஸோ ஒன்று வந்து இந்த கூலண்ட் வச்சுக்கோங்க, ரேக்லேருந்து போகிற கூலண்ட். இன்னொன்று வந்து உங்களுடைய வாட்டர் கூல்டு சிஸ்டம், உங்களுடைய ஏர் கூல்டு சிஸ்டத்துலேருந்து வர அந்த லிக்யூட், அந்த வாட்டர் வந்து அந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சர் உள்ள வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு பக்கம் ஏர் கூல்டு சில்லரோ இல்லை வாட்டர் கூல்டு சில்லர்லேருந்து வர அந்த வாட்டர் ஒரு லூப்பில், அந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சரில் இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கூலண்ட், நீங்கள் அந்த ரேக் வச்சுருக்கீங்க, ரேக்கோட கூலண்ட் வந்து அதில் போகும். ஸோ அங்கே ஹீட் எக்ஸ்சேஞ்சர் நடக்கும், அது ஹீட் எக்ஸ்சேஞ்சர். ஸோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் கூலண்ட் டு வாட்டர் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அது. ஓகே இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு இப்போ ரேக் இருக்குது. ஸோ அந்த ரேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டத்து வழியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூலண்ட், அதாவது சில்டு கூலண்ட்டை வந்து உங்களுக்கு கூலண்ட் பம்ப் மூலிமா நம்ம அனுப்பிச்சிட்டே இருப்போம். ஸோ ஹாட் கூலண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹாட்னா ஸோ கம்பேர் வித் இன்லெட் அவுட்புட், அது மேலே டாப்பில் இருக்கிறது கொஞ்சம் ஹாட்டாக தான் இருக்கும். டாப்பில் இருக்கிற அந்த ஹாட் கூலண்ட் இருக்குல்ல, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா திருப்பி உங்களுடைய சிஸ்டத்துலேருந்து வந்து அந்த கூலண்ட் பம்ப் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி உங்களுடைய ஹீட் எக்ஸ்சேஞ்சருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி உங்களுக்கு அங்கேருந்து உங்களுடைய அந்த சர்வர் ரேக் இருக்குல்ல, அந்த ரேக்குக்கு வரும். ஸோ இந்த சைக்கிள் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும், சரிங்களா? இதுதான் சிம்பிள். இந்த சைக்கிள் நடக்கும்போது அதோட ஃபேஸ் சேஞ்ச் எதுவுமே மாறாது, லிக்விட் ஃபேஸாகவே தான் இருக்கும் அந்த கூலண்ட். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் ஃபேஸ் இமர்ஷன் கூலிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிங்கிள் ஃபேஸ் கூலிங் சிஸ்டம் என்னன்றது ஐடியா இப்போ வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து இது வந்து ரொம்ப இதோட அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இது வெரி சேஃப் டு யூஸ். ஸோ மோர் எஃபெக்டிவ்னஸ் இது, அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் எஃபெக்டிவ் சொல்யூஷன் இது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கம்பேர் வித் அதர் லிக்விட் கூலிங் சிஸ்டத்தை விட சிங்கிள் ஃபேஸ் கூலிங் சிஸ்டத்தை ரொம்ப வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஈவன் 2 ஃபேஸ் இமர்ஷன் கூலிங் சிஸ்டத்தை விட சிங்கிள் ஃபேஸ் இமர்ஷன் கூலிங் சிஸ்டம் வந்து ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா இதில் இருக்கிற காஸ்ட் எஃபெக்டிவ், அதுமாரி வந்து வெரி சேஃப் டு யூஸ், அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்டிவ் சிஸ்டம். ஓகே, ஸோ அதனால் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃபெக்டிவ் சிஸ்டம்னா நான் வந்து இது ரேக் பர் கிலோவாட்டை நான் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா ஹையஸ்ட் லோடு ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு இருக்கிறது வந்து 2 ஃபேஸ் தான். பட் நான் சொன்னது எல்லாமே அங்கே வந்து போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அதோட டிஸ்அட்வான்டேஜாக மாறிடும். ஸோ அது வந்து காஸ்ட் ரொம்ப அதிகம், அதுமாதிரி வெரி எக்ஸ்பென்சிவ், அதுமாதிரி வந்து வெரி லெஸ்